நேயர்களே, கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. +2 முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன துறையை தேர்ந்தெடுத்து படிக்கலாம், எந்த கல்லூரியில் சேரலாம், மேலும் அவர்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதைதான் கல்லூரி வாசல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தினந்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் பொறியியல், மருத்துவம் அல்லாத படிப்புகள் குறித்துதான் இன்று நாம் பார்க்க போகிறோம். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெறலாம். சார் வணக்கம். இப்ப இந்த 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்ப மெடிக்கல் கவுன்சிலிங் நாளைய ஆரம்பிக்க போகுது, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அடுத்து ஆரம்பிக்க போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மருத்துவம், பொறியியல் இல்லாத படிப்புகளுக்கும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பார்க்க போனா நிறையவே காம்படிஷன் இருக்கு. இந்த ப்ரொஃபஷனல் டிகிரிக்கு ஈக்குவலான காம்படிஷன் அதுக்கும் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அந்த வகையில ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்க்கு இருக்கக்கூடிய எதிர்காலம் இப்ப இருக்கிற சூழல்ல எப்படி இருக்கு? அதாவது இப்போ நீங்க சொன்ன ரெண்டுமே மெடிக்கல் கோர்சஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படிதான் நம்ம அடையாளம் கண்டிருக்கோம். ஆனா இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ், இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பிஎஸ்சி சார்ந்து படிப்பு இருக்குன்னு நமக்கு தெரியும். எல்லா பிரான்சஸ் உள்ள வந்திருக்கு ஒரு விஷயம். ஆக அந்த வாய்ப்பை நழுவ விட்டவங்க ஏதோ ஒரு காரணத்தினால பொருளாதார அடிப்படையிலோ அங்க போக முடியாதவங்களுக்கு வழிமுறை இருக்குங்கிறத முதல்ல நம்ம ஆணித்தரமா சொல்லுவோம். பிஎஸ்சி வழியா அதை அடைய முடியும். கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிக்கிற பிசிஏ வழியா செல்ல முடியும். இந்த மாதிரி நிறைய பிரான்சஸ் இருக்க செய்யுது. ஒன்று. அடுத்தது, எப்படி இருந்தாலும் படிப்பு முடிச்சு அண்டர் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு நேரடியாக வேலைக்கு போகணும். அது தொடர்பான பயிற்சி எடுத்துக்கணும் இல்லையா? அந்த வேலைக்கு போக போட்டித் தேர்வுல எழுதி ஆகணும். அந்த போட்டித் தேர்வு என்ன தேவை? அண்டர் கிராஜுவேஷன். அந்த அண்டர் கிராஜுவேஷன் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாகணும். அது பிசிக்ஸா இருக்கலாம், கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், ஆர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, ஜியோகிராபி, ஜியாலஜி, ஹார்டிகல்ச்சர், எவ்வளவோ பிரான்சஸ். இப்போ அந்த ஓபனிங் வந்து மிக நல்லா வந்துட்டு இருக்கு. நீங்க சொல்றபடி ப்ரொஃபஷனல் டிகிரிஸ்க்கு ஈக்குவலான ஒரு காம்படிஷன், ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சிக்னிபிகன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸுக்கும் இருக்கு. ஒரு வகையில மிக அதிகமாவே சொல்லலாம். இப்ப இருக்கிற அதாவது ப்ரொஃபஷனல் கோர்சஸ் விட மிக அதிகமான டிமாண்ட் வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஒரு நிலையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு 2 டிகேட் முடிஞ்சிருக்கு. 2 டிகேட்க்கு அப்புறம் வேலைக்கு அமர்ந்த அந்த வங்கி பணியாளர்கள் ஓய்வு பெற்று வெளில போற காலமா இருக்கு. அந்த இடங்கள்லாம் நிரப்பப்படணும். ஆக அங்க கிராஜுவேட் தேவையா இருக்கு. அப்ப நேச்சுரலி இந்த கிராஜுவேஷன் கோர்ஸ் போய் தான் ஆகணும், படிச்சுதான் ஆகணும். நிச்சயமா அப்படி ஒரு எண்ணங்கள் வரும். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார். நெல்லையிலிருந்து கமலஸ்ரீ காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் கமலஸ்ரீ, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் சார். சொல்லுங்க. ஹலோ சார், நான் பிஎஸ்சில பயோடெக்னாலஜி எடுத்திருக்கேன். அதுல உள்ள வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? பயோடெக்னாலஜி எடுத்திருக்கீங்க இல்லையா? ஆமா. பயோடெக்னாலஜி கொஞ்சம் ஆழமா நல்லா படிக்கணுங்க. அந்த பிராக்டிகல்ஸ் நல்லா எடுத்துக்கணும். ஏன்னா உள்நாட்டில் நிறைய வாய்ப்புகள் உருவாகி வருது, வெளிநாடுகளில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்டர் கிராஜுவேஷன் இல்லாம பிஜியும் படிக்கணும். அதுதான் இது தொடர்பா என்னுடைய அறிவுரை உங்களுக்கு. கல்லூரி வாசல் நிகழ்ச்சியில் பொறியியல், மருத்துவம் அல்லாத படிப்புகள், பாடப்பிரிவுகள், அது மட்டுமல்லாமல் கலை அறிவியல் படிப்புகளில் மலைபோல் குவிந்திருக்கும் வேலை வாய்ப்புகள் குறித்துதான் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நெல்லையிலிருந்து இணைகிறார் கஸ்தூரி. அவரிடம் பேசலாம். கஸ்தூரி வணக்கம், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் மேடம். வணக்கம். பையன் லா பண்ணணும்னு சொல்றான். +2 படிக்கிறான். சரி. சொல்றான், அது என்ன பண்ணலாம், எங்க படிக்கலாம், பெங்களூர் எப்படி இருக்கும், அந்த மாதிரி காமன் எக்ஸாம் எழுதணும்னா? அதாவதுங்க, லா படிக்கிறதுக்கு இந்த ஆல் இண்டியா காம்படிட்டிவ் எக்ஸாம், கிளாட், இந்த ஆல் இண்டியா லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டெல்லி எல்லாம் முடிஞ்சு போயிருக்குங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டியது வந்து தமிழ்நாடோட டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தினுடைய லா காலேஜுக்கு அப்ளை பண்ணுங்க. உடனே அந்த மார்க் எல்லாம் வச்சு கட் ஆஃப் பேஸ் பண்ணி சீட் கொடுப்பாங்க. நல்ல எதிர்காலம் இருக்குங்க லாவுக்கு, கண்டிப்பா செய்யலாங்க. மதுரையிலிருந்து இணைகிறார் மனோஜ். அவரிடம் பேசலாம். மனோஜ் வணக்கம். மனோஜ், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க? சொல்லுங்க மனோஜ். எங்க படிக்கணும்? விஸ்காம், விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? அங்க நீங்க உங்க ஊருக்கு பக்கத்துல காலேஜ் அணுகுங்க. நிறைய காலேஜ்ல விஸ்காம் கோர்ஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல பிளஸ் டீம்டு யூனிவர்சிட்டியில தனியார் கல்லூரில இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அங்க போய் அப்ளிகேஷன் வாங்கி அப்ளை பண்ணுங்க. நல்லா படிக்கலாம், நல்ல வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு. சரி, இப்ப அதே மாதிரியே நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் போது, இப்ப முன்னாடி நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்க பிசிக்ஸ் ஹானர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருந்தாங்க. சோ இப்ப வந்து இந்த மாதிரி பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு என்ஜினியரிங்க்கு ஈக்குவலான மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்கா? எம்எஸ்சி பிசிக்ஸ் அப்படிங்கறத தாண்டி ஸ்பெஷலைசேஷன் பண்ற மாதிரியான நிறைய இருக்கு. இன்டகிரேட்டட் கோர்ஸ் இருக்கு. ஓகே. பிஎஸ்சி எம்எஸ்சி இருக்கு. அப்புறம் பிஎஸ்சி முடிச்சுட்டு அந்த எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போகலாம்.
அவங்களே அலைட் MCA மாதிரி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சுட்டு போறதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு. பிஎஸ்சி யூஜி முடிச்சுட்டு அங்கிருந்து டைவர்சிட்டி கோர்ஸ் நிறைய இருக்கு. அதாவது ஸ்பெஷலைஸ் பிரான்சஸ் லைக் நியூக்ளியர் பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஆப்டிக்ஸ், ஈவன் மெடிக்கல் பிசிக்ஸ் அங்கிருந்து டைவர்ட் ஆகி போகுது. அண்ணா யூனிவர்சிட்டி நிறைய கோர்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி திங்க் பண்ணலாம். எம்எஸ்சி முடிச்சு எம்ஃபில் முடிச்சு டாக்டரேட் பண்ணி ரிசர்ச் பண்றதுக்கு ஒரு வேலை. இன்னொன்னு பிஎஸ்சி முடிச்சு பிஎட் போறது. பிஎஸ்சி பிஎட் சேர்ந்த மாதிரி இன்டகிரேட்டட் ட்ரைனிங் கோர்ஸ் எல்லாம் வந்தாச்சு இல்லையா? டீச்சர்ஸ் ஸ்ட்ரெயிட்அவே அவங்களுடைய ஃபோக்கஸ் ஸ்ட்ரெயிட்அவே பிஜி டீச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு இல்லையா? அந்த மாதிரி திங்க் பண்ணலாம். அவங்க இந்த மாதிரி வாய்ப்புகள் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். தேனியிலிருந்து கருணாமூர்த்தி இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ, நாங்க தேனியில இருந்து பேசுறோம். சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்ன? சித்தா ஆயுர்வேதா படிப்புக்கு 160 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. ஓகே, அதுக்கு சீட் கிடைக்குமா இல்ல எப்ப சீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க, எப்ப தருவாங்கன்னு? அப்ளிகேஷன் விரைவில் வந்துருங்க. அண்ணா அரும்பாக்கத்தில் இருக்கிற அண்ணா சித்தா அந்த பல்கலைக்கழகத்தில் இன்டகிரேட்டட் மெடிசன் அங்க நீங்க அப்ளை பண்ணணும். கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்ல முடியாது. உங்களுக்கு அந்த மெரிட் சீட்ல கிடைக்குதா, செல்ஃப் பைனான்ஸ் சீட்ல கிடைக்குதான்னு சொல்லிட்டு, அதனால முயற்சி பண்ணுங்க. நிறைய பிரைவேட் காலேஜஸ்ல அந்த சீட்ஸ் இருக்க செய்து நீங்க அந்த நெட்டை பார்த்துட்டு எந்தெந்த காலேஜ் இருக்குன்னு சொல்லி தெரிந்து அந்த பிரான்சஸ் லைக் வாட் ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதிக், யுனானி, நேச்சுரோபதி யோகா இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு முயற்சி பண்ணுங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாழ்த்துக்கள். சென்னையிலிருந்து ராகுல் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ராகுல், வணக்கம். ராகுல், உங்களோட கேள்வி என்ன? ராகுல், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேம். MBA லாஜிஸ்டிக்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? MBA லாஜிஸ்டிக்ஸ். உங்களுக்கு அதுல ஸ்பெசிபிக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா நீங்க எடுக்கலாங்க. இப்ப நிறைய அந்த ஃபீல்டு வளர்ந்து வரக்கூடிய ஒன்றா இருக்கு. நிறைய ஆர்கனைசேஷன்ல இருக்கான ஆட்கள் தேவையா இருக்கு. அதனால அவசியம் படிக்கலாம். பட் ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு அந்த துறையில ஆர்வம் இருக்கணும். அதுதான் மிக முக்கியம். தர்மபுரியிலிருந்து ஒரு நேயர் இணைந்திருக்கிறார், மதுமிதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் மதுமிதா, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. குட் ஈவினிங் மேம். நான் தர்மபுரியில இருந்து மதுமிதா பேசுறேன். சொல்லுங்க. என்னோட அக்ரி கட் ஆஃப் 190.75. எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்குமா? அது இல்லாம பிஇ அக்ரி பத்தியும் பிஎஸ்சி அக்ரி பத்தி தெரியும். இது ரெண்டுத்துக்குரிய வேலை வாய்ப்புகள் பத்தி சொல்லுங்க. உங்க கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் உபயோகமான கேள்வி. 195 கிட்டத்தட்ட ஒரு நல்ல கட் ஆஃப் வச்சிருக்கீங்க. முயற்சி பண்ணுங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி விவசாய பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் அப்ளை பண்ணிருப்பீங்க. அதுக்கு முயற்சி செய்யுங்க. பி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் நீங்க சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கட் ஆஃப்ல அங்கேயும் கேட்கலாம். ரெண்டு வாய்ப்பையும் நீங்க ஒரே போதுல ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிரிஃபரபிளா இருக்கும். அந்த வாய்ப்பை நடுவிட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ட்ரை பண்ணுங்க. மிக நல்ல எதிர்காலம் இருக்கு. வாழ்த்துக்கள். சேலத்திலிருந்து காயத்ரி இணைகிறார். அவரிடம் பேசலாம். காயத்ரி, வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன காயத்ரி? சொல்லுங்க. சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். நான் MSc பிஎட் முடிச்சு எம்ஃபில் பண்ணிருக்கேன். என் மேஜர் பாட்னி. ஓகே. மேல பிஎஸ்சி பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது பிஜிடிஆர் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எது கரெக்டான வேன்னு சொல்ல முடியல. முக்கா கிணறு தாண்டிட்டீங்க. நீங்க பிஎஸ்சி பண்ணணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு முழுமைப்படும். எம்ஃபில் வரைக்கும் வந்தாச்சு. இடையில வேலை வாய்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதனால எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரை பண்ணுங்க. ஏஜ் கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபையான சிவில் சர்வீஸ் கண்டிப்பா எழுதுங்க. அதே மாதிரி உங்களுடைய சப்ஜெக்ட் தொடர்பான வங்கி வாய்ப்புகள், மற்ற ஆர்கனைசேஷன் வாய்ப்புகள், இந்த மாதிரி ஆர்கானோ பெட்ரோகெமிக்கல் இந்த மாதிரி கன்சர்ன் வாய்ப்புகள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்கானிக்கலா முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதனால எல்லாத்துலயும் ட்ரை பண்ணுங்க. இந்த படிப்பை தொடரணும். அதான் முக்கியம். சென்னையிலிருந்து விக்னேஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். விக்னேஷ், வணக்கம். விக்னேஷ், உங்களோட கேள்வி என்ன? மேடம், குட் ஈவினிங் மேம். ஓகே. நான் 12th 800 மார்க் எடுத்திருக்கேன். ஓகே. பிசிஏ பத்தி கொஞ்சம் தெரியும். விக்னேஷ், நீங்க 800 மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். இப்ப நீங்க பிசிஏ பத்தி திங்க் பண்றீங்க. பிசிஏ ஒரு நல்ல கோர்ஸ். நல்ல ஆர்வம் எடுத்து சப்ஜெக்ட்ல ப்ரொஃபஷனல் டேலண்டோட நல்ல சப்ஜெக்ட் தெரிஞ்சு படிச்சீங்கன்னா அதுல நல்ல எதிர்காலம் இருக்கு. பிசிஏ நீங்க எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக டெல்லியிலிருந்து இணைகிறார் வெங்கடேஷ். அவரிடம் பேசலாம். வெங்கடேஷ், வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வெங்கடேஷ், வணக்கம். வணக்கம், நான் வெங்கடேஷ். நான் பிஎஸ்சி அக்ரி படிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு என்ட்ரன்ஸ் எழுதணும்னு சொல்றாங்க. அந்த என்ட்ரன்ஸ் பேர் என்னது? அப்ப அந்த டெல்லியில நான் படிக்க முடியுமா பிஎஸ்சி அக்ரி? இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அநேகமா முடிஞ்சிருச்சுங்க. அதுக்கு அப்ளிகேஷன் டேட் எல்லாம் ஓவர் ஆயிருக்கும். ஆக இப்ப நீங்க செய்ய வேண்டியது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா சிங்கிள் விண்டோஸ் ட்ரை பண்ணணும். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல பிஎஸ்சி அக்ரி அப்ளை பண்ணலாம். இதுதான் உங்களுடைய வாய்ப்புகள். இப்போ
சிவகாசியிலிருந்து செல்வராஜ் இணைகிறார், அவரிடம் பேசலாம். செல்வராஜ் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன செல்வராஜ்? மேடம் என்னோட பேர் செல்வராஜ் மேடம், நான் சிவகாசியில பேசுறேன். சொல்லுங்க. என்னோட எங்க பாப்பா வந்து பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்துட்டாங்க இப்ப இந்த வருஷம். ஓகே ஓகே. இப்ப அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா 178 மார்க் மேக்ஸ்ல. ஓகே ஓகே. இப்ப மத்த பிசிக்ஸ் இதெல்லாம் நம்ம கெமிஸ்ட்ரி மார்க் கம்மியா தான் எடுத்திருக்காங்க. ஓகே. நீங்க பிஎஸ்சி மேத்ஸ் எடுத்தாச்சு இல்ல? எடுத்து என்ன கேட்கலாம், அவங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சர் எப்படி இருக்கு? எம்எஸ்சி அது மாதிரி எதுவும்? மேத்ஸுக்கு என்னைக்குமே ஃபியூச்சர் இருக்குங்க. எல்லாத்துக்கும் பேசிக் மேத்ஸ் தானே. பிஎஸ்சி மேத்ஸ் திறம்பட படிக்க சொல்லுங்க. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் மேத்ஸை பேஸ் பண்ணி எழுதலாம் இல்லையா? மேத்ஸ் இல்லாம இந்த எக்ஸாம் இல்லையே. வாழ்த்துக்கள். சென்னையிலிருந்து ஹிருதயராஜ் இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. என்னுடைய மகள் வந்து 1166 மார்க் எடுத்திருந்தாங்க. ஓகே ஓகே. கட் ஆஃப் வந்து 196.5 இருக்கு. ஓகே. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கோயம்புத்தூர் போட்டிருக்கோம். சொல்லுங்க சொல்லுங்க. அதுக்கு கிடைக்குமான்றது கிட்டத்தட்ட வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃப் அதுவும் நல்லா வந்துருச்சுங்க. முயற்சி பண்ணுங்க, மற்ற பிரைவேட் யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணுங்க, கிடைக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நல்லா செய்யுங்க. வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நெல்லையிலிருந்து இந்திரா இணைகிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் இந்திரா, உங்களோட கேள்வி என்ன இந்திரா? பதிவு செய்யுங்க. குட் ஈவினிங் சார். நான் சொல்லுங்க இந்திரா. பிஏ இங்கிலீஷ் எடுத்தனால என்ன வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்? பிஏ இங்கிலீஷ், அண்டர் கிராஜுவேஷன் இங்கிலீஷ் உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். பிஏ இங்கிலீஷ்க்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பிஎல் கூட போகலாம், லிட்டரேச்சரை தொடர்ந்து எம்ஏ படிக்கலாம், எம்ஃபில் பிஹெச் வரைக்கும் போகலாம், பிஎட் கூட சேர்த்துக்கலாம், எம்எட் படிக்கலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஜேர்னலிசத்துக்கு வாய்ப்புகள், இந்த பப்ளிகேஷன், இந்த மாதிரி நிறைய பிரான்ச் நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும். உங்க திறமை எதை நோக்கி போகுதுன்னு இலக்கியம் முடிவு பண்ணிட்டீங்க, அந்த இலக்கை நோக்கி செல்லுங்க. வாழ்த்துக்கள். புதுக்கோட்டையிலிருந்து சரஸ்வதி இணைகிறார், அவரிடம் பேசலாம். சரஸ்வதி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. எங்க பொண்ணு வந்து 193.5 கட் ஆஃப் எடுத்துருக்கா மேடம். ஓகே ஓகே. அவளுக்கு கிடைக்குமா மேடம்? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரல் 190 195 மேல கட் ஆஃப் போயிட்டு இருக்கீங்க. நீங்க முயற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பிஇ அக்ரியும் கேளுங்க, பிளஸ் மத்த காலேஜஸ் அப்ளை பண்ணுங்க. கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். நிச்சயமா சார். இன்னைக்கு வந்து பொறியியல் மற்றும் மருத்துவம் அல்லாத படிப்புகள், அதுல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், இதுல இருந்து போகக்கூடிய பிரான்ச் கோர்சஸ், ஸ்பெஷலைசேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நேயர்களோட பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி நேயர்களே. இத்துடன் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.